தூத்துக்குடி மாவட்டத்தில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் பெண் காவலருக்கு கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகள். இனி இப்படி ரோட்ல அலைவிட்டாலே எனக்கு தோணும் போது நேத்து நூலில தப்பிச்ச மாதிரி எல்லாரும் தப்பிக்க முடியாது. சரியா? ஒத்தில நீ என்ன ஒத்தில மழுக்கட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கூட ஒரு ஆள் வரும், நீ முன்னாடி மழுக்கட்டா பின்னாடி வெட்டு விழுவும், பின்னாடி திரும்பிக்கும் தலையில வெட்டுவேன் நானு. ஆனா நான் ஆசைப்பட்ட பொருளை தனியா எடுத்துருவேன். சரியா? இனி இப்படி ரோட்ல இது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் முத்துராமன் இணைந்திருக்கிறார். முத்துராம், கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். காவல்துறை நடத்தை விதிமுறை மீறி செயல்பட்டதாக போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மற்றும் பெண் காவலர் ஒருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது. பெண் காவலரை கொலை செய்து விடுவதாக மிரட்டிய போக்குவரத்து உதவியாளர் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து உதவி ஆய்வாளர் பெண் காவலர் மிரட்டிய ஆடியோ கோயில்பட்டியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளராக வேலை பார்த்து வருவர் செல்வகுமார். அதே பிரிவில் இந்திரா காந்தி என்பவர் காவலராக வேலை பார்த்து வந்தார். இருவரும் நெருங்கி பழகிய நிலையில் கடந்த 17ஆம் தேதி நடு ரோட்டில் வைத்து சண்டையிட்டுக் கொண்டனர். இப்பிரச்சனை விலை தெரிந்தால் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் செல்வகுமார் திருச்செந்தூர் காவல் நிலையத்திற்கும் காவலர் இந்திரா காந்தி புளியம்பட்டி காவல் நிலையத்துக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டார். இதற்கிடையே இந்திரா காந்தி மொபைல் போனில் தொடர்பு கொண்ட செல்வகுமார் கொலை மிரட்டல் விடுவதாக கூறப்படுகிறது. இப்பிரச்சனை குறித்து கோயில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் இந்திரா காந்தி புகார் அளித்தார். அதன் பேரில் போக்குவரத்து உதவியாளர் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து போக்குவரத்து உதவியாளர் செல்வகுமார் சஸ்பெண்ட் செய்து திருநெல்வேலி சரக டிஐஜி சந்தோஷ் அசினிமணி உத்தரவிட்டார். இதேபோல் காவல்துறை நடத்தை விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக பெண் காவலர் இந்திரா காந்தியை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் உத்தரவிட்டார். காவலர் இந்திரா காந்தி வெளியூரில் இருப்பதால் கோயில்பட்டி கிழக்கு போலீசார் அவரது வீட்டில் சஸ்பெண்ட் உத்தரவை ஒட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.